டைரக்டர் திரு மணிரத்னம் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்க படம் தக் லைஃப். இந்த படத்தோடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, மாஃபியா கும்பலுடைய மோதல். இந்த கும்பலுடைய ஒரு தலைவராக கமல்ஹாசன், இன்னொரு தலைவராக மகேஷ் மஞ்சுரேக்கர் இருக்கார். இந்த கும்பலுடைய மோதலில் ஒரு துப்பாக்கி சூட்டில் ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. அவருக்கு 2 குழந்தைங்க. ஒருத்தர் சிலம்பரசன், இன்னொருத்தவங்க ஐஸ்வர்யலட்சுமி. நாசர் கமல்ஹாசனுக்கு சகோதரர். கமல்ஹாசனும் நாசனும் இதில் சிலம்பரசனை மீட்டு வளர்க்குறாங்க. சிலம்பரசன் வளர்ந்து ஆளானதுக்கப்புறம் ஒரு கொலை முயற்சி நடக்குது. யாரை கொல்றதுக்குன்னா கமல்ஹாசனை கொலை முயற்சி நடக்குது. இந்த கொலை முயற்சிக்கு பின்னாடி யார் இருக்காங்க, யார் இந்த கொலை முயற்சியை பண்ணுறாங்கங்கிறத சந்தேக கண்ணோட்டத்தோட கமல் பார்க்குறாரு. இதுதான் கதை. இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான். மியூசிக்கை பொறுத்தவரைக்கும் ஏஆர் ரஹ்மான் பின்னியிருக்காரு. எல்லா பாடலும் சிறப்பாகவே வந்திருக்கு. ஆடியோ லான்ச்லேயே நம்மளை பார்த்தோம். அதில் குறிப்பாக அந்த முத்தமலை பாடல் அந்த ஆடியோ லான்ச்சில் சின்மயி பாடியிருந்தாங்க. பட் அது குறைக்கப்பட்டிருக்கு படத்தில். மற்ற பாடல்கள் அரிதாகவே அங்கங்கே வருது. மற்றபடி பாடல்கள் எல்லாமே பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. இந்த படத்துடைய கேரக்டர் நேம் கமல்ஹாசன் ரங்கராய சக்திவேல் நாயக்கர். இது கமல்ஹாசனுடைய நாயகன் படத்தினுடைய கேரக்டர் நேமாக அமைஞ்சிருக்கு. நாயகன் படம், செக்க செவந்த வானம் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு வேறு ஒரு ரேஞ்சில் இந்த படம் இருக்குதுன்னு சொல்லலாம். கமல்ஹாசனுடைய ரசிகர்களுக்கும் சிலம்பரசன் அவருடைய ரசிகர்களுக்கும் கண்டிப்பாக இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நம்பலாம். இதில் திரிஷா, சிலம்பரசனுடைய நடிப்பு பிரகாசமாக இருக்குது. அந்த சிங்குஜாங்கிற பாடலில் நம்ம சன்யா மல்கோத்ரா சிறப்பான தோட்டத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த கதைக்களை டெல்லியை மையப்படுத்தி வந்திருக்கனால நம்ம வட இந்திய நடிகை கொண்டு வந்ததாக இயக்குனர் மணிரத்னம் சொல்லியிருக்காரு. மற்றபடி அபிராமி, ஐஸ்வர்யலட்சுமி சிலம்பரசனுடைய சகோதரியாக நடிச்சிருக்காங்க. நம்ம படத்தில் நிறைய திருப்பங்கள் இருக்குது. நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் போய் தான் பார்க்கணும். படம் கொஞ்சம் லேகாக இருக்குன்னு மாதிரி சொல்கிறாங்க. பட்டு சுவாரஸ்யமாக தான் இருக்குது. படத்தில் படத்தினுடைய திரைக்கதையை நிறைய திருப்பங்கள் இருக்குது. உதாரணமாக பார்த்தா இன்னொரு கும்பலுடைய தலைவர் அந்த மகேஷ் மஞ்சுடைய பையனை இவர் கொன்றுவார் கமல்ஹாசன். அதுதான் கதையினுடைய மையப்பள்ளியாக வருது. ஏன் கொல்றாருங்கிறது அவர் நாசருடைய மகளை அவருடைய மகன் ஏமாற்றிடுவார். இப்படி பல திருப்பங்கள்லாம் இருக்குது. தேட்டரில் போய் படத்தை பாருங்கள். நன்றி.